நேரத்துல இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கா? தென்றலே, சொல்ல பார்த்தா என்னடியாளா இந்த மார்கழி மத்த குளிர்ல இந்நேரத்துல இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பார்த்தா, அந்த நிலா பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அதான் அதை பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கேன். நிலா பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கியா? அதை ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போ பார்த்தா, அது பாரு முழு நிலவா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. அதவா ரசிக்க முடியாது? என்ன மாடி சும்மா சும்மா அதை ரசிக்கிறேன் இதை ரசிக்கிறேன்னு நீ வாட்டுக்க தனியா தனியா வந்து நின்னுக்கிறேன். வா உள்ள, கொசு விசு கடிக்க போகுது. நீ போ அப்பத்தா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்ன அப்பத்தாவும் தென்றலும் நேரத்துல வெளியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. தென்றல் வா மலரே. பாத்தியா அப்பத்தா, மலருக்கு கல்யாணம்னே கல்யாண காலம் மூஞ்சில வந்துருச்சு பத்தியா? அதெல்லாம் ஒரு சந்தோஷம் மடி. கல்யாணம்னு சொன்னா எந்த குமரி மாத்துலதான் கல்யாண கலை வராம போயிரும். கல்யாணமா? ஆமா, உனக்கு தான் கல்யாணம் தானே. யார் சொன்னது? ஏண்டி நீ தானே சொன்ன உங்க அஸ்வின் மாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னியே. இல்ல தென்றல், அதெல்லாம் இல்ல. என்னடி என்னாச்சு? நீ தானே சொன்ன உங்க அஸ்வின் மாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்கன்னு. அப்படியாடி? என்னங்கடி ஊருக்குள்ள ஒரு செய்தியும் தெரியல, நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ஐயா அப்பத்தா, அப்படியெல்லாம் இல்ல. நீ பாட்டுக்கு ஊருக்குள்ள போய் எனத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியாத. ஆமாடி, நான் தான் ஊர் ஊரா போய் எல்லா செய்தியும் சொல்லி தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா அப்பத்தா, நான் அதுக்கு சொல்லல. நம்மரை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், ஊர் ஊரா தெரிஞ்சிடும். அதெல்லாமே உண்மைதாண்டி. ஒரு ஆளை தொட்டு என்கிட்ட சொல்றேன் வாங்கிட்ட சொல்றேன்னு எல்லாம் தெரிஞ்சு வரும். சரி சரி, பனி உழுகுது, எனக்கு குளிருது, நான் உள்ள வரேன். ரெண்டு குமரியும் நின்று பேசுனா பேசுங்க, இல்ல உள்ள வந்து பேசுங்க. இந்த குளிர்ல அவளுக்கு ரெண்டு பேரும் என்னண்டுதான் நின்று பேசுற அளவுல தெரியல. என்னடியாச்சு? நீ தானே உங்க அஸ்வின் மாமாக்கும் உனக்கும் கல்யாணம்னு சொன்ன. என்னடி நீ? எனக்கு எங்க அஸ்வின் மாமாக்கும் கல்யாணம்னு எப்ப சொன்னேன்? கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னேன். ஆமா, நீ தானே சொன்ன. இப்ப என்னடா இல்லன்னு சொல்ற? ஏண்டி என்னாச்சு திடீர்னு? ஓ, கல்யாண தேதி தள்ளி வச்சிருக்காங்களா, அதான் அப்படி சொல்றியா? இல்ல தென்றல், எனக்கும் எங்க அஸ்வின் மாமாவுக்கும் கல்யாணம் இல்ல. ஏண்டி என்னாச்சு? இல்லடி, எனக்கும் இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல, எங்க அஸ்வின் மாமாவுக்கும் இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. என்னடி சொல்ற? ஆமா தென்றல், எங்க அஸ்வின் மாமாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணுமண்ணுமா ஒன்னா பழகி ஒன்னாவே இருந்திருக்கோம். அது உனக்கே தெரியும். ஆமா, நீயும் உங்க அஸ்வின் மாமாவும் எப்பயுமே ஒன்னாதான் இருப்பீங்க. அதான் எங்க அஸ்வின் மாமாவே சொல்லிருச்சு. மறைச்சு பழகி இருந்தா கூட ஏதோ ஆசை வந்திருக்கும். நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணுமண்ணுமா தெரிஞ்சதுனால அந்த பிள்ளைய என்னால கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. என்னடி சொல்ற? அப்படியே சொன்னாங்க? ஆமா தென்றல், பூமாரி இடத்துல வச்சு என்னைய பாக்குது. என்னால போய் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ண முடியுமா? நீயே சொல்லு. ஏண்டி என்னடி இது? ஒவ்வொரு ஊர்லயும் முறை பொண்ணும் முறை பையனும் ஒன்னா பழகி செஞ்சுதான் இருந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன கல்யாணம் முடிக்காமையா இருந்திருப்பாங்க? சந்தோஷமா இருந்திருக்காமையா இருந்திருப்பாங்க? நீ சொல்றது சரிதான் தென்றல், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. என்னாலயே அஸ்வின் மாமாவை அப்படி பார்க்க முடியல, அஸ்வின் மாமாவுக்கும் அப்படி தோணல. என்ன மாடி, உங்க கதை தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நேரத்துல இங்க வந்திருக்க? ஒண்ணும் இல்லடி, மனசு ஏதோ தோணுச்சு உன்னை பார்க்கணும்னு, அதான் வந்தேன். நேத்து புறம் உன்னை பார்க்கல பத்தியா? ரொம்ப தாண்டி அக்கறை என் மேல. பொய் சொல்லாத. என்ன விஷயமா வந்த சொல்லு ஒழுங்கா. இல்ல தென்றல், கிண்டல் பண்ணாதடி. உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இல்ல ஏதோ காரியம் இருக்கு. சரி வா, உள்ள போய் பேசுவோம். இல்ல தென்றல், இருக்கட்டும். சித்தி தேடினாலும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டி, பகல்ல தான் வேலை செய்யு கஷ்டப்படுத்துறாங்க, இந்நேரத்துல கூடவா? என்ன பண்றது தென்றல், என் வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு இருக்கு. அப்படித்தானே நடக்கும். நீ ரொம்ப பொறுமைசாலி மலரு, எல்லா கொடுமையும் தாங்கிக்கிற. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எதனாலும் எதிர்த்து கேள்வி கேட்டுருவேன். எனக்கு என்ன தலையெழுத்தா மலரு? உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காரு, அப்படியே நீ உங்க சித்திக்கும் சித்தி பொண்ணுக்கும் அடங்கி போற? நான் அடங்கி போல தென்றல், அமைதியா தான் போறேன். அதான் ஏன்னு கேக்குறேன். எல்லாம் எங்க அப்பாவுக்காகத்தான் தென்றல். புரியலையே? புரியுறப்ப உனக்கே புரியும். சரி, நான் போயிட்டு வரேன். உன்கிட்ட இப்ப என் கதைய சொல்லி நான் கவலைப்பட வைக்க விரும்பல. சீச்சி, அப்படியெல்லாம் இல்ல, நீ சொல்லு என்கிட்ட. இல்ல தென்றல், சித்தி தேடிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். காலையில பாப்போம். பனி வேற உழுகுது பாரு. வீட்டுக்குள்ள போ. ஏன் இப்படி வெளியே நின்னுக்கிட்டு இருக்க? சளியிலி பிடிச்சிட போகுது. சரிங்க மேடம், நான் உள்ள போய்க்கிறேன். சரி போ, நான் போயிட்டு வரேன். சரி. அப்ப மலருக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் இல்ல. அப்போ
அஸ்வின் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். எங்க நீ என்னை விட்டு போயிருவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அஸ்வின். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை யாருக்காக உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன். போகாதையா மண் வாசனை. என்னடியா தேதி இத்தனை நாளா மூஞ்ச தொங்க வச்சுக்கிட்டு கிடந்தவ இன்னைக்கு நம்ம சிரிச்சுக்கிட்டு பல்ல கட்டிக்கிட்டு கிடக்கா. பெரிய தென்றலு, ஏ தென்றலு. அச்சோ என்னாச்சு இவளுக்கு? தென்றலு, ஏ தென்றலு. சொல்லு. என்னடியா தேதி? சொல்லுடுறா. நம்ம கூட தான் பேசுறாளா? ரூமுக்குள்ள வேற எதுவும் காத்து கருப்பு அலையுதா என்ன? யாரா இருந்தாலும் என் பேத்தியால விட்டு போயிருக்க சாமிகளா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். இங்க கேட்குற ஆடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு படைச்சு சாமியை கும்பிட்டு போடுறேன். என் பேத்தியை விட்டு போயிருக்க தயவு செஞ்சு. தென்றலு, அத்தா தென்றலு. ஐயோ அப்பத்தா, நீ எப்ப வந்த? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க? அடியே என்னடி ஆச்சு உனக்கு? இதுக்குதான் மத்தியான சத்தியான நேரத்துல ஒத்தையில கித்தையில போகாதான் சொல்றது கேக்குறியா நீ? என்ன பத்தாச்சு உனக்கு? எதுக்காக அப்படி அழுதுகிட்டு கிடக்க? ஐயா என்னடி இது? ஏண்டி சிரிக்கி ஒத்தையில படுத்து தனியா சிரிச்சுக்கிட்டு கிடக்கியடி? என்னடி அர்த்தம் இது? எந்தி எந்தி நீ வா எந்தி. உன்னைய பூசாரி கிட்ட கூட்டு போய் மந்திரிச்சாதான் சரி வரும். அப்பதான் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாடி நீ அப்படித்தான் சொல்லுவ. என்ன செய்வ? சிரிச்சுக்கிட்டு படுத்து கிடப்ப, இல்லாட்டி முளைச்சுக்கிட்டு தனியா போய் நின்றுகிட்டு கிடப்ப. எந்தி இதெல்லாம் சரி வராது. உங்க எப்ப கிட்ட சொல்லி பூசாரி கிட்ட இன்னும் மந்திரிக்கணும். அப்பத்தா சொன்னா கேள அப்பத்தா, எனக்கு ஒண்ணும் இல்ல அப்பத்தா. இது சரி வராது. காலையில உனக்கு வேலையா பூசாரி கிட்ட மந்திரிக்கிற வேலைதான். ஆச்சியப்பா, இலை நாச்சியப்பா. ஐயோ கிளவி சந்தில சிந்து பாடுதே. இலை நாச்சியப்பா, உன் மகளை எந்த சிரிக்கி பிடிச்சான்னு தெரியல. ஒன்னு அழுதுகிட்டு கிடக்கா, இல்லாட்டினா சிரிச்சுக்கிட்டு கிடக்கா. ஐயோ அப்பத்தா வேற. அப்பா கிட்ட போய் எடுத்தையும் சொல்லி தொலைச்சிடாம. இது வர்ற நேரத்துல நான் அவனை நினைச்சு கனவு கண்டு சிரிச்சுக்கிட்டு கிடக்கணும். ஐயோ போச்சு போச்சு, நான் செத்தேன். ஏய் அஸ்வின், உன்னால நான் என்ன பாடுபடுறேன்னு பாரு. போடா லூசு பலே. விடுமா, என் கைய பிடிச்சி ஏமா எடுத்துட்டு வர? பர்ற பர்ற மகளை பர்ற, எப்படி ஒரே இடத்த பார்த்து நினைச்சிருச்சுக்கிட்டு இருக்கானே. தென்றலு, அப்பா என்னதான் ஐயாச்சு? ஒண்ணுமில்லையே. இல்லடா அவ போய் சொல்றாடா. ஏன்பா என்னாச்சு? நீ எல்லாம் சிரிக்கிற அழுகுறேன்னு அம்மா என்னை கூப்பிட்டு வந்துச்சு, அதான் என்னன்னு கேக்குறேன். ஒரே இடத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, அதான் என்னன்னு கேக்குறேன். அதுவாப்பா, காலையில வடிவேல் காமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேனா, அது ஞாபகம் வந்துச்சு. அதத்தான் இப்ப நினைச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லடா அவ போய் சொல்றாடா. நான் என்ன போய் சொல்றேன் அப்பத்தா? நான் கூப்பிட்டப்ப என்ன அப்பத்தான்னு கேட்காம சொல்லு அப்படின்டா. ஆமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்லுன்னா சொல்லுச்சு, வேற என்னமா சொல்லுச்சு? இல்லடா இவளுக்கு ஏதோ காத்து கருப்பா பிடிச்சு போச்சுடா. காலையில முதல்ல பூசாரி கிட்ட போய் மந்திரிக்கணும்டா. இல்லப்பா நான் நல்லாத்தான் இருக்கேன். நீங்க அப்பத்தா சொல்றத கேட்டு எதுவும் கவலைப்படாதீங்க. சரிதாயி, எதுவும் பிரச்சனைனா சொல்லு. இல்லப்பா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லடா இத்தனை நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கிடந்தவ இன்னைக்கு என்னமோ பல்ல காட்டிக்கிட்டே இருக்காடா. என்னன்னு கேளுடா. அதுவும் இந்த மலர் பிள்ளை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி பல்ல காட்டுறா. என்னமோ நடக்குது, என்னன்னு கேளு. விடுமா, வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, எனத்தையாச்சும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே கடந்திருக்குங்க. அதை நினைச்சு வச்சிருப்பா. அதனால என்ன இப்ப? கஞ்சி குடிச்சிட்டேல? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, பேசாம போய் படுப்போம். வயசு பிள்ளை அதுவே தைரியமா இருக்கு. உனக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் நுழு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே திரி. அவ தைரியமான பிள்ளை, எதுக்கும் அசர மாட்டா. நீதான் எப்ப பார்த்தாலும் அவளை நினைச்சு அழுதுகிட்டே கிடக்க. அவளை பாரு எப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான்னு. எனக்கு என்னமோ சரியா வரலப்பா. இப்ப என்ன, உனக்கு என்ன கூட்ட போய் பூசாரி கிட்ட மந்திரிக்கணும் அவ்வளவுதானே. காலையில போவோம் சரியா? சரி. இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்கு. என்ன பைத்தியம் மாமா, பேய் பிடிச்சிருந்தா எந்த பிள்ளையாச்சும் இப்படி சொல்லுமா? அதுவே பாரு என்ன கூட்டு போய் பூசாரி மந்திரிங்குது. இதுல இருந்து தெரியல அதுக்கு ஒண்ணும் ஆகலன்னு. இல்ல இல்ல, எதுக்கும் பூசாரி கிட்ட கூட்டு போனாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். விடுங்கப்பா, அது இஷ்டத்துக்கு எதையாச்சும் செஞ்சு போகட்டும். சரி, நான் போய் படுக்க போறேன். எனக்கு உடம்புலாம் வலிக்குது. நீ என்ன இப்ப வர்றியா? உன் பேத்தியா கூடயே படுத்துக்கிறியா என்ன? இல்ல இல்ல, நானும் உன் கூடயே வர்றேன். அப்ப ஐயோ ஐயோ, அந்த அப்பத்தா இருக்கே. ஏய் அஸ்வின் லூசு பேலை, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா நின்னுக்கிட்டு இருக்கேன்னு. ஏதாச்சும் சரி. அப்புறம் என்ன செய்ய சொல்ற? உடக்கி இருக்கா. அஸ்வின் சொல்லு. போடா. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் பண்ணுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.